நான் ஒரு ரேபிடோ புக் பண்ணியிருந்தேன். அதோட ஃபேர் வந்து ₹50. எப்பவும் போல் வந்து கால் பண்ணார். எக்ஸ்ட்ரா கேட்கலேன்னு சந்தோஷப்பட்டேன். வந்து ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ப்ரோ ₹80 கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னேன். அப்படியே போயிட்டுருக்கோம். ஹெல்மெட்டை கழட்டி என் கையில் கொடுக்குறாரு. ப்ரோ பிடிச்சிக்கோங்க ப்ரோ அப்படின்னு. அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்புறம் திரும்ப வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம்னாரு. சரி ஓகே ஏதோ மொபைல் பேச போகிறாரு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இறங்கி போய் பலாப்பழம் வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து ஒரு பலாப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னாரு. இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்ட்டேன். நான் கேட்டேனா சரி ஓகே வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வாங்குறாருன்னு நினச்சேன். வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. முன்னாடி அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கையில் மட்டும் பைக்கை பிடிச்சி ஓட்டிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு ஒன்று ஒன்றா. மொத்த பலாப்பழத்தையும் முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி ரேபிடோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. எல்லா ரேபிடோக்காரங்களும் அதுக்குன்னு அப்படி இல்லை. சில பேர்னா எக்ஸ்ட்ராவும் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் ஓட்டிகிட்டு கொண்டு போய் சேஃபாக விட்டுருவாங்க. இந்த மாதிரி ரேபிடோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க.